ஒரு சக மனிதரோட கழிவை இன்னொரு சக மனிதர் கையால் அள்ளுறது இந்தியாவில் ஒரு வேலையாகவே இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஆல், இது டே 4 ஆஃப் இன்ஸ்பைரிங் பீப்புள் வித் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ். எஸ், இந்த வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சவர் தான் நம்ம பிந்தேஸ்வர் பதக். பீகாரில் பிறந்த இவர் சோஷியலாலஜி பயின்று அந்த ஊரில் நடக்கிற ஒரு பெரிய கொடுமையை கண்டறிகிறாரு. ஓப்பன் டிஃபெகேஷன் சொல்லப்படும் திறந்த வெளியில மலம் கழிக்கிறதையும் அண்ட் அதையே சில மக்கள் தங்கள் கைகளால் அகற்றுவதையும் கண்டறிகிறாரு. இந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண 1970ல சுலாப் இன்டர்நேஷனல்ன்ற ஒரு மூமெண்ட் மூலயமா ஒரு ரெவல்யூஷனையும் உண்டாக்குறாரு. இந்த ஆக்ட் மூலயமா லோ காஸ்ட் டாய்லெட்ஸை உண்டாக்கி ஓப்பன் டிஃபெகேஷன் ரேட்டையும் கம்மி பண்ணி அந்த சமுதாயத்தோட ஓவரால் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உமனுக்கு தேவைப்படும் பேசிக் சேஃப்டி அண்ட் டிக்னிட்டியுமே ரொம்பவே உயர்த்திருக்காரு. இந்த மாற்றத்தின் மூலயமா பல இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் மட்டும் இல்லாம பத்மபூஷன் அவார்டையும் வாங்கியிருக்காரு. அழுகிற குழந்தைக்கு தான் பால்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு நம்ம கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ற ஒவ்வொரு டாய்லெட்டுக்கு பின்னாடியும் இந்த மனுஷன் அழுது நமக்கு போராடி வாங்கி கொடுத்த பரிசு தான்றதை நம்ம என்னைக்கும் மறக்காம இருப்போம். See you all in another great video. Bye.